ஹாய் எலியா ஃபேமிலிஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு எங்களுடைய 5வது வருஷம் கல்யாண நாள், வெட்டிங் ஆனிவர்சரி. இன்னைக்கு நம்மளோட இன்னைக்கு செலிப்ரேஷன் அண்ட் இன்னைக்கு கோயிலுக்கு போறோம். சாயங்காலமா தான் பிளான் பண்ணி சாயங்காலமா தான் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். மணி பாத்தீங்க அப்படின்னா 5:30 ஆயிடுச்சு கோயிலுக்கு கிளம்பி. 5:30 ஆயிடுச்சு. இன்னைக்கு கோயிலுக்கு போறோம். அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். vlog, கேக் கட்டிங் எல்லாமே இதுக்கப்புறம் தான் வீட்டில். ஸோ அடுத்தடுத்து நம்ம புது வீட்டில் கேக் கட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லாமே அருளுக்குவே வருது ஃபங்க்ஷன். அருளுக்குனே நீ தானே இப்போ கட் பண்ண போற, இருந்தாலும் சொல்கிறேன். இது 2 பேருக்கும் வருது. ஃபர்ஸ்ட் தான் எனக்கு வந்து தம்பி தான் கட் பண்ணுவான், இருந்தாலும் நாங்கள் சொல்லிக்கிறோம். இன்னைக்கு எங்கள் கல்யாணம்னால கோயிலுக்குலாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, ஸோ நம்ம குதிரை கோயிலுக்கு தான் போகிறோம். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். நாங்கள் நினச்சது எல்லாமே நடந்து கோயில். அந்த கோயில் தான். அந்த கோயிலை காமிக்கிறோம். என்ன ஸ்பெஷலுங்கிறது இந்த கோயிலை பற்றி சொல்கிறோம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். நான் உன்னை விட மாட்டேன்னு சொன்னேன், நீ என்னைக்கும் என்ன விட்டதே இல்லாததான் நம்ம காதலின் உண்மை. இதுதான் என்னோட வெட்டிங் ஆனிவர்சரியோட அவுட்ஃபிட் saree. இந்த saree நம்ம தஷ் போட்டிக்கில் அவைலபிளாக இருக்குது. வேணும்னா உங்களுக்கு நம்மளோட ஒர்க் ஃபோனுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இந்த saree பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் saree, நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான உள்ள saree தான். நீங்கள் கடையில் வாங்குறதோட ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியான saree தான். ஸோ அதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் அதே சேம் ப்ளவுஸில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணி போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். அப்புறம் கோல்டு ஜுவல்ஸ் போட்டிருக்கேன். ஆனிவர்சரிக்காக நாங்கள் புதுசாக ஜுவல் வாங்கி தந்தாலும் வச்சு லைட் வெயிட் ஜுவல் அதை போட்டிருக்கேன். யார்ட்டையும் சொல்லலை. இப்போ ஃபஸ்ட் டைம் வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ணுறேன். சீட்டு போட்டிருந்தோம், அதில் அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது 1.5 பவுனு லைட் வெயிட் ஜுவல். இது 1.5 பவுனு, இது 2 பவுனு. மொத்தம் 3.5 பவுன்லேயே முடிஞ்சிருச்சு சீட்டு போட்டதுக்கு கரெக்டாக. எப்படி சிரிக்காமல் போய் சொல்கிறேன்னா, இது கவரிங் ஜுவல் தாங்க. இது என்கிட்ட இருந்தது, ஸோ அதனால் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த saree எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வாங்க போகலாம். பூ வாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டயத்தில் இந்த மாதிரி தானே கோயிலுக்கு போயில தான் பூவெல்லாம் வாங்க முடியும். மற்ற எல்லாம் வீட்டில் இருக்கும்போது பூவெல்லாம் வாங்கவே முடியாது. எப்போதுமே பூ வண்டிக்கு வந்துருக்கு. வாங்கி தரேன். போலாமா? அங்கே இருக்கும், கோயில் இருக்கும். தர்ஷா ஸ்கூல்லேருந்து வந்ததும் குளிக்க வச்சேன். என்னம்மா எம்மா தர்ஷா குளிச்சுக்கோ. அப்போ அது கண்ணாடியை உடச்சிட்டாங்க. வை நீ முதல். ஓ சரிட்டு இருக்க. இப்போ நீ சொல்ல எங்க போனோம்? நீ அப்பத்தாவை தேடல, கரெக்டா? யார தேடுற சொல்லு, உண்மையை சொல்லு. உங்க அத்தையை தேடுறியா? ஆமா அத்தையதானா? அத்தையதான். யார தேடுறமா? அப்ப அப்பத்தாவை தேடலையா? ஏய் அப்படிலாம் சொல்லலாமா? அப்பத்தாவை அப்ப நானும் அம்மாவும் குண்டுதான். இப்ப யாரு வேணும் அது சொல்லுமோல. டேய் உன்னதான் பார்க்கணுமா அத்தைய பார்க்கணுமா உங்களுக்கு? சரி அப்ப வயசு டியூஷன் சொல்லிடுவோமா? என்னடா இப்ப இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருந்த? அப்பத்தான் பார்க்க போகணுன்னு இப்ப அத்தைன்ட்டு மாத்திட்டான். என் மவனுக்கு வயசை பார்க்கணும். வயசுன்னு சொல்லாம மிச்சபடி எல்லாரையும் சொல்லுவான் அவன். அதான் நாளைக்கு ஸ்கூல் தான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஸ்கூல்ஸ். நாளைக்கு இப்போ நம்ம குதிரை கோயிலுக்கு வந்துட்டோம். தர்ஷனுக்கு இங்கே தான் மொட்டை போட்டோம். ஞாபகம் இருக்கா தர்ஷா? ஞாபகம் இருக்கா? கோயிலுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ போய் சாமி கும்பிட போகிறோம். இது அந்த திருவிழா டயத்தில் அப்படியே இருக்குன்னே தெரியாது. எங்கே என்ன நடக்குன்னே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். நமக்கு நல்லா இருக்கும். அப்போ வாங்க. எஸ் இப்போ எங்கே போகிறோம் தெரியுமா? நான் நல்ல லைக் போடுறோம். அர்ச்சனை தட்டு தேங்காய் தவிர வச்சுதெல்லாம் முடி தாண்டா பொம்பளை பிள்ளை மாதிரி நேராக வச்சு வெட்டி விட்டாங்க. சரி வேணாண்டி, வேண்டாம்.
வேண்டிக்க நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கிட்டியா? ஐயோ சாமி இந்த கோயிலுக்குள்ள போகண்டா. கட் பண்ணிடுவான். அம்மா அப்பா கிட்ட கல்யாணம் நடந்துச்சு. குங்குமம் வைங்க நெத்தியில. என்னப்பா போவண்ணா ரெண்டுமே வச்சாச்சுல நல்லா தான் இருக்கு. நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு, மாலையும் மாத்திக்கிடாச்சு. சாமி கும்பிட்டு காருக்கு வந்தாச்சு. லெச்சு வந்து இங்கே போயிருக்காங்க. எங்கே போயிருக்காங்கன்னா இது வாங்க போயிருக்கிறாங்க. அர்ச்சனை இதை கொடுத்துட்டு தட்டை கொடுத்துட்டு கவரில் வாங்கிட்டு வர கவரில் போட்டு தருவாங்கள்ல, வாங்கி போயிருக்காங்க. ஸோ சாமி கும்பிட்டாச்சு, நல்லபடியாக உள்ள கும்பிட்டாச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்குள்ளேயே போகிறேன். இது மாதிரி போனதே இல்லை. அதுக்கு முன்னாடி போகலான்னு பார்த்தோம், பட் ஆனால் போக முடியல. கல்யாண நாளுக்கு போகணும்னு இருந்திருக்கு கோயிலுக்குள்ளே. கல்யாண நாளுக்கு போகணும்னு இருந்திருக்கு போல் கோயிலுக்குள்ளே. நான் புதுசாக கல்யாணம் ஆனப்போ கூட போகல. அப்போ எதுக்கும் ஒரு தடவை வந்தோம்ல. புதுசாக கல்யாணம் ஆகி 2வது நாள் வந்தோம். அதாவது புதுசாக கல்யாணம் ஆகி நேற்று, இன்னைக்கு கல்யாணம் ஆயிருக்கா, நேற்று வந்தோம். இங்கே பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்தோம். ஞாபகம் இருக்கா? மைக் இல்லப்பா, சொல்லு இன்னொரு வாட்டி சொல்லு. நேரா போய் சரி, நேரா போயிட்டு இப்படி லெஃப்ட் திரும்பி சரி. அப்பத்தாவ சைட் அடிக்க போற காலதாதான் உன்னை வெளுத்துருவாங்க தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. நான் மொட்டல இருந்து போட்டுவேன். எதுக்கு? அவங்க அப்பாடா லெச்சு இப்ப கோச்சுப்பாண்டா. லெச்சு கோச்சிக்க போறாங்க. அப்பா உனக்கு நான் யாரு? டாடி தானே. அது மாதிரி அவர் எனக்கு டாடி. எதுக்கா? எதுக்குன்னா என்னது? அதுக்குதான் உனக்கு வேலை செய்யறாங்களா? யாரு வேலை செய்யற? அப்பாக்கு வேலை செய்யறானே. அப்பாக்கு யார்? நீயா? இல்ல இல்ல, நான் அப்பான்னு சொல்றேன்ல. எனக்கு நான் வேலை செய்யறேன்னு என்னைய சொல்றான். உனக்கு நான் வேலை செய்யறேன். தாத்தாக்கு சொன்ன மாதிரி இரும்பு எடுத்து வந்துட்டேன். நீ இரும்பு எடுத்துட்டு வந்தியோ? லேப்டாப் இப்படி பண்ணுவாங்க, அடி எடுத்து வந்தேன், லைட் எடுத்து வரேன், எல்லாம் எடுத்து வந்தேன். ஒரு வண்டி எடுத்து போனானா அப்பயே எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன போடணும்? சரி எல்லாம் முடிஞ்சிச்சு கடை. சரி, ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு சொல்லு பாப்போம். அதெல்லாம் முடிஞ்சிருச்சா? சாப்பிட்டியா எப்படி ஸ்கூல்ல? இப்படிதான் ஏதாவது வாய் அடிச்சுக்கிட்டே இருப்பான் போட்டுக்கிட்டு. எங்க அத்தை மாமாவே வம்பளத்துக்கிட்டு இருப்பான். மஞ்ச வம்பளப்பான். தர்சன் என்னடா? கூவா? சரி, உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? அத்தை பிடிக்குமா, அப்பத்தா பிடிக்குமா, தாத்தா பிடிக்குமா? அத்தையவா? அப்புறம் அத்தையை தான் திட்டுற நீ ரொம்ப. அப்புறம் அத்தையை பிடிக்குங்க. அத்தை பேர் என்னடா? மஞ்சள். என்ன மஞ்சள்? மஞ்சள் தான்டா. என்ன சொல்லி சொல்லுவ? மஞ்சள் என்ன சொல்லி சொல்லுவ? ஐயோ இப்படி சொல்லுவியா? சரி, மஞ்சத்தை தான் நீ வஞ்சுக்கிட்டே இருக்க, அடிக்க வயிற்றுல குத்துற. அப்புறம் மஞ்சத்தை பிடிக்குங்க. ஏன்? அடிக்கிறதுனால சூப்பரா பண்ணுவியா? அதான் பிடிக்குமா? சூப்பரா டான்ஸ் ஆடுவேன். சூப்பரா டான்ஸ். யாரு கூட? அத்தை கூடயா? இல்ல. அப்படிதான் பண்ணுவா விளையாண்டுக்கிட்டு. சேட்டைக்காரப்ப. சரி, கல்யாண நாள் வந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சா கல்யாண நாள்? கல்யாணம் ஆகி தானே? ஆமா, கல்யாணம் ஆகி 2 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி இங்க வர கீரமங்கலத்துக்காரங்க நைட்டு 9 மணி கிட்ட ஆயிடுச்சு. அறந்தாங்கில ஒரு ஹோட்டல்ல இறங்கி சாப்பிட்டு அப்படியே கல்யாண ட்ரெஸ்ஸோட வரும்போது பாண்டி கோயிலையா? ஆமா, பாண்டி. நம்ம கொடிக்கணுங்க போலாமா? கொடிக்கிற போய் என்ன பண்ணாங்க?
தர்ஷா வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் அம்மா பேப்பு வேலை இருக்கு அம்மாக்கு. இப்போ கேக் வாங்க போறோம் தர்ஷா. அப்படியா? கேக் வாங்குமா? எதுக்குடா கேக் தேவையில்லாம லூசாடா? சின்னமா வாங்குவோம். நேத்து நீ கேட்ட. நான் நேத்து கேட்டேன். நேத்து கேட்டாலும் இன்னைக்கு எல்லாம் ஒண்ணுதானே. நல்ல கேக்க சின்னமா ஒண்ணு வாங்கி. பிளாக் ஃபாரஸ்ட் வாங்காதடா. அந்த பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் நார்மல் கேக் வாங்கு. எங்கடா போடு எங்க போடு? நார்மல் கேக் வாங்குனே. வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன கேக்குன்னு பாப்போமா? கசனா சாய்ஸ் பண்ணப்ப நாலாம் தொடங்க செலக்ட் பண்ணானா? செலக்ட் பண்ணது வந்து ஸ்ட்ரக்சர் சூப்பர் கேக் தான். வாவ் சூப்பரா செலக்ட் பண்ணிருக்காரே அழகி. இரு 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 இரு. இப்ப நைட்ல இருட்லயும் கண்ணாடி பிடிச்சிட்டுவோம். கண்ணாடி தூசி வரும். அந்த கண்ணாடி அது பகல்ல. பகல்ல இது வந்து நைட்டுக்கு வெளியில வெளிச்சம் படாம இருக்குது. நான் ஆன் பண்ணல. ஹாப்பி அனிவர்சரி. थैंक यू. அது உடை அது கீழே இழுவா. இங்க வச்சிரு. மேல வச்சிருமா? மேல ஓரமா வைங்கடா. விடு 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 விடு. சாப்பிடு. இந்த சூப்பரா இருக்கு. சும்மா சாக்லேட். வேலை முடிஞ்சதா போயிட்டான். வா நர்ஸா வைங்க. நல்லா இருக்கு. இந்தாமா இந்தாமா விட்டுறேன். இந்த ஹாப்பி அனிவர்சரி. வாங்கும் ஏய் தர்ஷா இது என்ன கீழே போட்டுக்கிட்டு இருக்க? கேட்க மாட்டேன். போயிட்டு வந்தாச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்து கேக் கட் பண்ணதையும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கேக் கட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் கோயில் போயிட்டு வந்த பிறகு கேக் கட் பண்ணோம். அடுத்து நம்ம வீட்லேயும் அப்படியே சாமி கும்பிட்டுலாம் சொல்லி நம்ம பூஜை ரூமு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அழகான பூஜை ரூமு நம்ம வீட்டில். ஸோ ஸ்பெஷலாக அத்தை சாமியெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஆமாம் அத்தை நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு ரீல்ஸ் எடுத்தோம். இப்போ கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அருள் கட்டின சாரீ உங்களுக்கு எதுவும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நம்பர் கீழே கொடுக்குறோம். கண்டிப்பாக நம்ம நம்பர் தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ளவருக்குலாம் நம்ம கொடுத்துருப்போம். கண்டிப்பாக நீங்களை நம்பி நீங்கள் ஆர்டர் போகலாம். நான் தான் மேக்ஸிமம் பேசுவேன். நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 82 70 12 86 67. ஃபோன் கால் பண்ணாதீங்க. ஒன்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் இல்லாட்டி அருள் 2 பேரில் ஒரு ஆள் கண்டிப்பாக பேசுவோம். எந்த ஒரு பயமும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணாங்க. உங்கள் நம்பர்னே தெரியாமல் நான் இத்தனை நாள் நம்பர் இருந்துச்சுன்னா நான் பேசுறது பயந்துக்கிறேன். உடனே ஃப்ளவர் கேட்டாங்க, ஆர்டர் போட்டாங்க, வாங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பயப்படுறீங்க நிறைய பேர். நாங்கள் தான் பேசுவோம். ரெண்டாவது மெசேஜ்லாம் பண்ண மாட்டேன். நான் டேரெக்டாக 2 மெசேஜ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வாய்ஸ் மெசேஜ் தான் பண்ணுவேன். நீங்கள் பயப்படாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் நம்மக்கிட்ட. சரிங்களா? ஆன்லைன் பேமெண்ட்டு தான். எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்மக்கிட்ட நீங்கள் ஆர்டர் போடலாம். சரிங்களா? ஸோ இந்த சேரீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். சாஃப்ட் சில்க் சேரீ, பட்டு சேரீ மாதிரிலாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பெரிய பார்டர் வச்ச சாஃப்ட் சில்க் சேரீ இருந்தது. இந்த மாடல் ஆல்ரெடி ஒரு சேரீ இதே மாதிரி கட்டியிருப்பாங்க. இப்போ இதுவும் புது சேரீ தான் இவங்க கட்டியிருக்கிறது. ஸோ இந்த சேரீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இல்லை கலர் வேணாலும் இருக்குது. இந்த சேரீ வேணுனாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடைய எளிய கப்புள்ஸ் லெக்சர் பாய்.